செய்தியாக பார்த்து வருகிறோம். நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் அத்துமீறியதாக இளைஞர் ஒருவரை பொதுமக்கள் கட்டி போட்டு உதைத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை டி நகரில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் அத்துமீறியதாக இளைஞர் ஒருவரை தற்போது பொதுமக்கள் அடித்து உதைத்து வருகின்றனர். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சாலையில் நடந்து சென்ற இளம் பெண்ணின் கன்னத்தை கிள்ளி ஐ லவ் யூ சொன்னவரை பொதுமக்கள் கட்டி வைத்து அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த லேம்ப் போஸ்ட்ல, சாலை ஓரமாக இருக்கக்கூடிய லேம்ப் போஸ்ட்ல 2 கைகளை கட்டி அந்த நபரை ஒருவர் கட்டையால் தாக்கி அதன் பிறகு போலீசாரை வரவழைத்து அவரை ஒப்படைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து போலீசார் அந்த சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். 24 வயது இளம் பெண் சென்னை டி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இன்று காலை இந்த பெண் தான் தங்கியிருந்த வெளியிலிருந்து அலுவலகத்திற்கு நடத்தி சென்றிருந்தார். அப்போது பின்தொடர்ந்த அடையாளம் தெரியாத நபர் தான் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை கன்னத்தில் கிள்ளி ஐ லவ் யூ செல்லம் என்று கூறியதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது காலையில பட்டப்பகல்ல காலையில ஒரு இளம் பெண்ணை பின்தொடர்ந்து சென்று அதன் பிறகு அவங்க அந்த பெண்ணுடைய கன்னத்தை கிள்ளி ஐ லவ் யூ செல்லம் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய அனைவருமே மிகவும் ஒரு அதிர்ச்சி இந்த சம்பவம் உண்டாகி இருக்கிறது. தொடர்ந்து அந்த பெண் சத்தம் போட்டதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து தர்மடி கொடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த லேம்ப் போஸ்ட்ல கட்டி தர்மடி கொடுத்து அதன் பிறகு போலீசாரை வரவேற்று பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். தேனாம்பேட்டை போலீசாரை தகவல் கொடுத்து தேனாம்பேட்டை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அந்த நபரை அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்றது. விசாரணையில அவர் டி நகரை சேர்ந்த விக்னேஷ் என்று தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.